உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லைத் திருவின் துணுக்கு தோரணங்கள் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதுன்னு ரெண்டு இருக்குது சார். திருவிளையாடல் டைப்பில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்ணோம், நடுத்தர பீப்புள், அதாவது கிரீமி லேயர்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு வின்சன் சர்ச்சில், இங்கிலாந்து பழைய பிரதமர், அவர் நடுத்தர குடும்பத்தினுடைய பீப்புளுக்கு வச்ச பேர் கிரீமி லேயர். கிரீமி லேயர்னால் என்னங்கிறத எபிசோடுடைய கடைசியில் சொல்கிறேன். உள்ளே அப்படியே பதட்டமாக போய் அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாற்றிருக்கணும். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே கூடாது. எவ்வளவு செலவானாலும் சொன்ன உடனே டாக்டருக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். சரி, சுத்தமாக மொட்டை அடிச்சுடலான்னு இருக்கிறது. அவன் சொந்த நிலங்களை கழுத்தில் போட்டிருக்கிறது, காதில் போட்டிருக்கிறது, கையில் போட்டிருக்கிறது, அரணா குடிக்கிறனா கூட எல்லாத்தையும் விற்று கொடுத்து காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றலை, அது வேறு விஷயம். கோர்த்தாச்சு. சரி, எல்லாத்தையும் வித்துக்கிட்டு சாப்பிட்டு வெளியில் உயிர் பொழிச்சு வந்துட்டேன். உயிர் பொழிச்சு வந்தோடனே என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கு வேலை வேணும். வேலை இல்லைன்னா இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பணம் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நாளைக்கு ஓட்டலாம், ஒரு வியாபாரம் கூட பண்ணி போடலாம். எல்லாத்தையும் விற்று தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வெளியில் அனுப்பிச்சு குணப்படுத்தி ஆஸ்பத்திரி வாசலில் பிச்சை தான் கிடக்கும். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. உயிர் வேணும் தான், ஆனால் உயிர் குறைத்த பிறகு நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழி வச்சுக்கணும் சார். இப்போல்லாம் அதுதான். இதுக்கு என் லைஃபே, பர்சனல் லைஃபே ஒரு உதாரணம். என்ன, நிறைய சம்பாதிச்சேன் 35 ஆண்டுகள். எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கேன். நான் ஒரு கெட்ட வழியில் விடலை, அது வேறு விஷயம். எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரி துணுக்கு தோரணங்கள்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன். ஏதாவது சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்களா, அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா பண்ணலான்ட்டு மறுபடியும் வேலை தேடிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் சஃபரிங் in motor neuron disease. அதனால் I am unable to go anywhere else. Now I am forcefully seeking a challenging career for eking our livelihood for me and my wife. That is okay. ஸோ அதனால் மருத்துவமனைகளுக்கு போனால் உங்களுடைய அதீத ஆர்வத்தையும் பொருளாதார சூழ்நிலையும் சொல்லிக்காதீங்க. பார்த்துங்க சார், எப்படியாவது காப்பாற்றிருங்க, பார்த்து செய்யுங்க, நாங்கள் இல்லாதப்பட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போல்லாம் ஆஸ்பத்திரி போனாலே டாக்டர்ஸ் முதல்ல கேட்குறது உடம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது இல்லை, இன்சூரன்ஸு போட்டிருக்கேன் அப்படிமா. ஏன்னா இன்சூரன்ஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைப் இருக்குது. 10 லட்சம் 5 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வருஷத்துக்கு 33,000 ப்ரீமியம் கட்டினா ஏதாவது ஒன்று ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட்டை தாளிச்சு அவங்களும் வாங்கிக்கிறது எல்லாத்துக்கும் உண்டு. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் இருக்காமல், அதனால் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை போட்டுக்கோங்க. நமக்கு தேவைப்படுதோ படலையோ ஒரு வருஷமும் அது ஒரு தர்ம கணக்கு மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை யாருக்கு எப்போ என்ன வரும்னு சொல்ல முடியல. ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் அதாவது அந்த இன்சூரன்ஸை மீட் அவுட் பண்ணணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அது ஏதாவது ஒரு கன்சர்னில் நல்ல கம்பெனி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச முகவர்கள் மூலிமா, ஏஜென்ட் மூலிமா இன்சூரன்ஸ் போட்டுங்க. அது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரீமியம் மாறுபடும், வேறுபடும். இப்போ 58 வயசுன்னா எனக்கு 33,000. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சம் அஷ்யூர்டை பொறுத்து, சம் அஷ்யூர்டுனா அந்த வேல்யூ ஆஃப் த இன்சூரன்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டேக், வயசு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்குது. அது கால்குலேட் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லாத, கையிலே ஒன்றும் இல்லாத போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அரசாங்கத்தினுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் ப்ரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸும் வச்சுங்க. ஏன்னா பல இடங்களில் அரசாங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் காப்பீடு, கவர்மெண்ட் காப்பீடு எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் 2ஆம் பட்சமாக இருக்குது. இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சும்மா நம்ம சொல்லிக்கலாம் எல்லாமே. அதனால் சேஃப்டிக்கு ப்ரைவேட் இன்சூரன்ஸும் ஒன்று வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் இன்சூரன்ஸும் அந்த இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் எல்லாமே நடக்குதுனால அதையும் வாங்கி வச்சுங்க. வைக்கப்படாதீங்க. கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், அரசாங்க இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு வைக்கப்பட வேண்டாம். நம்மளுடைய வரிப்பணத்தில் தான் சார் அரசாங்கமே நடக்குது. அதனால் உங்களுடைய காசு தான் திருப்பி உங்களுக்கு பயன்பாடாக வருது. அதையும் வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனால் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, டாக்டர் உயிரை காப்பாற்றிருக்கோன்னு அந்த காலத்து சினிமாவில் வர மாதிரிலாம் பேசாதீங்க. அது ஒன்று. அதுமாரி சொல்லுவாங்க, வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. வக்கீல்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். தயவு செஞ்சு இந்தியாவில் கோர்ட்டுக்கு போகணுங்கிற ஒரு சூழ்நிலையே வராமல் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல நீங்கள் வணங்க இறைவனை ஒரு நொடியை வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறக்குறான்னா அவன் எந்த சூழ்நிலையிலையும் கோர்ட்டு பக்கமே போயிடக்கூடாது. அதுவும் இந்தியாவில் போனால் சுத்தமாக அவ்வளோதான், வருஷக்கணக்காயிடும். ஆர்பிட்ரேஷன், அதுக்கு பஞ்சாயத்தே வச்சு பண்ணிட்டு போயிடலாம். அதனால் சுமூகமாக, அதாவது சாட்சிக்காரங்காலில் விழுற சண்டைக்காரங்காலில் விழான்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. தேவையில்லாத உயர் நீதிமன்ற படிகளில் ஏறி எல்லா சொத்தையும் விற்று ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அதனுடைய பயன்பாடு இல்லாமல் போகிறத விட வக்கீல்கிட்ட போய் சொல்லக்கூடாதுங்கிறத விட வக்கீல்கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சுமூகமான முறையில் நமக்குள்ளேயே நம்ம தீர்வு கண்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க. சார், நான் எதையுமே புதுசாக சொல்லலை சார், எல்லாமே அந்த காலத்தில் சொன்னதை தான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். அதனால் கூடுமான வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாத வாழ முற்படுங்கள்.
சொத்து, சுகம் எல்லாமே நம்ம இருக்கிற வரைக்கும் தான். நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கங்க, இந்த மூச்சு நின்னு போச்சுன்னா, எதுவும் நம்ம கூட வரப்போறதில்ல. அதுவும் இப்பல்லாம் மின்மயானம். ஒரு துண்ட கட்டிடுவான். ஆணா இருந்தா, பெண்ணா இருந்தா ஒரு புடவை. அதோட சரி. அவன் வெட்டியானே சொல்லிடுறாங்க அங்கேயே. நகை கிகைலாம் இருந்தா எடுத்துருங்கம்மா. அப்புறம் போட்டுட்டு கஷ்டப்படாதீங்க அப்படிம்பேன். ஏன்னா அவங்களும் எடுக்க முடியாது. அவ்வளோ வாட்ஸில் வந்து எரியும்போது அதுக்கு கருகி கூழப்படுறதுனால எல்லாத்தையும் உறவுக்காரங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. அதனால நீ என்னதான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் போகும்போது நம்ம காரு, பங்களா, கிங்களா ஏதோ வராது. அதுதான் கண்ணதாசன் அந்த காலத்தில் பாடினது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோடு. அதனால யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் வரைக்கும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தன் பண்ணும்போது உங்களால் பண்ண முடியலன்னா கெடுக்காதீங்க. அதனால் ஆஸ்பத்திரிக்கு போனால் இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. வக்கீல்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா கேஸுடைய முழு தன்மையும் சொல்லுங்கள். அவர்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அப்போ தான் அவர் வந்து வாதாடுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்ல வழக்கறிஞர்களாக தேவைப்படும் ஆயின். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விதமாக கழியுது எல்லாருக்கும். அதனால் ஒரு நாளையும் நம்ம அதை பயன்படுத்துவது இன்பமாகவே பயன்படுத்துவோம், நல்லதாகவே பயன்படுத்துவோம். ஏன்னா அடுத்த நொடி நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. அதனால் எவ்ரிதிங் இஸ் அன்சர்டைனிட்டின்னு சொல்லுவோம். எல்லாமே எதிர்பாராததான் நடக்குது. ஜோசியம் அது இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தானே வழியே அது வந்து 100% நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் பிக்சரை கொடுக்காது. கொடுக்க முடியாது யாருமே. படைத்தவனை தவிர நமக்கு யாருமே எதுவும் பண்ண முடியாது. இந்த லைஃபுங்கிறது நான் என்னடா ஃபிலாசபி பேசலாம்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில் நிறைய அடிபட்டது வந்து வரக்கூடிய வார்த்தைகள். அது தத்துவமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. அதாவது பணமும் ஆரோக்கியமும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மதிப்பு. அது உறவினர்களாகட்டும், நண்பர்களாகட்டும். நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. பட் துரதிர்ஷ்டவசமாவோ இல்லை அதிர்ஷ்டவசமாவோ எனக்கு சில நல்ல நண்பர்கள் இருக்காங்க. அவங்க மூலிமா என்னுடைய வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என் வண்டியே என் மனைவியின் வண்டி. அச்சாணி மாதிரி என் மனைவி தன்னால் இருந்தால் இப்போ கடந்த 7 ஆண்டுகளமாக அந்த அச்சாணி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு முறியும் தருவாயில் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளவோ முறையிட்டுட்டேன். வீடு கொடுங்க, அப்படி இல்லைன்னா வேலையாவது கொடுங்க. 58 வயசில் வேலையும் தேடுறேன். அதை வச்சாவது அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்தோஷப்படுத்துவாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பலனும் எனக்கு இல்லை. பார்ப்போம் மீண்டும் மீண்டும். அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு இயேசுபிரான் கிறிஸ்துவ மதத்தில் சொன்னது தான். தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருப்போம். கை ஒடிந்தாலும் பரவாயில்லை, என்றாவது பலன் வரட்டும். ஏன்னா என் மனைவிக்காகவாது இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அதனால் வாழ்க்கை ஒரு நொடியும் புதினமானது, வினோதமானது. அதை எதிர்கொள்ள வேண்டியது நமது கடமை. எது இருந்தாலும் அதாவது பொதுவாக துன்பங்களை தாங்கிக்கலாம், ஆனால் கொடுமைகளை தாங்கிக்க முடியாது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாரோஸ் அண்டு டார்ச்சர். சாரோஸ்னால் துன்பம், டார்ச்சர் தான் கொடுமை. துன்பம் வரும் வேலையிலே சிரிங்கது சொல்லி வைத்தார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழுமுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது கீழ்ப்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சொல்ல டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் ராஜபாட் ரங்கதுரை படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாசிக்க பாடியது அருமையான பாட்டு. பழைய தமிழ் பட பாடல்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் நமக்கு மோட்டிவேட் பண்ண முடியாகவும் நமக்கு நல்ல கருத்துக்களையும் சொல்லும். அதனால் இப்போ எங்கள் நிலைமை வந்து அப்படி தான். பரவாயில்ல, என் நிலைமையை உங்களுக்கெல்லாம் சொன்னால் தானே சார் தெரியும். நான் பாட்டுக்கு வழக்கூடிய அங்கேயும் எதுவும் சொல்லப்படாது, எதுவும் வெக்கப்படக்கூடாது. நம்மளுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? நமக்கு தெரிஞ்ச அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? இந்த உலகத்துக்கு வந்துட்டு எல்லாருமே இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாமே டூரிஸ்ட் விசா வாங்கின மாதிரி தான். மரணம் எல்லாருக்கும் உண்டு. அது எப்படி எந்த ரூபத்தில் வரும், என்னைக்கு வருங்கிறது சத்தியமாக யாராலையும் கணிக்க முடியாது. அது நம்மளை படைத்த இறைவனை தவிர. அதனால் எல்லோரும் இங்கே வந்திருக்கோம். டூரிசம் விசா தான். உலகத்தில் விளையாடுறோம். அந்த பூமிங்கிறது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான். அதாவது ஒரு சுற்றி பார்க்குற ஒரு இதுதான். நம்ம நாள் வந்தோடனே டக்குன்னு போயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் அவன் வந்து இது பண்ண மாட்டான், அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் எப்பேற்பட்ட அப்பாட்டாக்காராக இருந்தாலும் சரி, விதி முடிஞ்சிருச்சு, வேலை வந்து போச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன அதில் வந்து அமெண்ட்மெண்ட்டே கிடையாது. அமெண்ட்மெண்ட்டுன்னா என்ன, மாற்றி எழுதுறது எல்லாம். அது கம்பெனிஸில் வரும் அமெண்ட்மெண்ட் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஒரு தடவை ஆர்டர் ரிலீஸ் பண்ணி கீழே அமிச்சா மறுபடியும் அந்த ஆர்டர்னா கேன்சல் போயிட்டே இருக்குது. அதனால் இருக்கிற ஒரு நாளும் ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் ஒரு மணி நேரத்தையும் நல்லதாக பயன்படுத்துங்கள். அதுக்காக உங்களுக்கு போக மற்றவர்களுக்கு கொடுங்கள். பல தலைமுறைகளுக்கு வேணும்னு சேர்த்து வச்சுக்க வேண்டாம். பையனுக்கு படிப்பை கொடுங்க, பெண்ணுக்கு படிப்பை கொடுங்க. அதுக்காக பையனுக்கு படிப்பையும் கொடுத்து சொத்தையும் கொடுக்காதீங்க. இந்த காலத்தில் படிப்பை கொடுத்தா கூட பசங்க வந்து பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை, பரிவு காட்டுறதில்லை. பொதுவாகவே பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து வளர்க்கிறார்கள். வயதான காலத்திலேயே அந்த குழந்தைகள் பெற்றோர்களை அதே மாதிரி குழந்தை போல் பாவித்து அவர்களை பேணி காக்க வேண்டுங்கிறது தான் தமிழ் மரபு.
ஆனால் இப்போ வந்து பல பசங்க அதெல்லாம் செய்யறதில்ல. குறிப்பாக ஆண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வந்தால் கூட அவங்க வீட்டு அப்பா அம்மா வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. அதே இந்த ஆண் பிள்ளைங்க அந்த கடமையை மறந்துடுறானா, இல்லை அந்த கடமையை மறக்கடிக்க செய்யப்படுகிறதாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. தட் இஸ் $1,000,000 கொஸ்டின். இதுவும் என் அனுபவம் தான். இதுவும் பொய். எதுக்கு சார் முழுக்க நினைஞ்ச பிறகு முக்காடு இதுவும். அதனால அதுக்காக என்ன செய்யறது சொல்லுங்க. நான் விதைத்து வளர்த்த மாமரம் கனி எனக்கு கொடுக்காமல் வேறு ஒருவருக்கு கொடுக்கிறது. அதுக்காக எல்லா பணியும் கனி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லல. எனக்கு உண்டான கனி எனக்கு கொடுக்கணும். இல்லை பரவாயில்ல, எல்லாம் வல்ல இறைவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பதில் கொடுப்பான், விடை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னார் டி.எம். சௌந்தரராஜன். அன்று கேட்பவன் அரசன் மறந்தான், நின்று கேட்பவன் இறைவன். அருமையான பாடல் அது. அதனால டி.எம். சௌந்தரராஜனுடைய பாடல்கள், கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு, வாலியினுடைய பாடல் எல்லாமே மிக மிக உறுதுணையாக இருக்கும், வழிகாட்டுதலாக இருக்கும். அதனால் உண்மைகளை சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள். பொய்மையும் வாய்மையை எடுத்து புரை ஈர்க்க நன்மை பயக்கும். நான் சில இடத்துல பொய்மை சொன்னால் அது உண்மையை சொல்ல விட பொய் சொன்னால் உங்களுக்கு நன்மை பயக்கணும். அந்த இடத்துல சொல்லணும். ஒருத்தரோடு ஒரு நிரபராதி இருக்காரு, இல்லை ஒரு தப்பே செய்யாத ஒருத்தர் வந்து தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்காருன்னா அவர் தப்பு செய்யலைங்கும் போது அவர் சார்பாக ஒரு பொய்யை சொல்லி அவரை தப்பிக்க வைக்கலாம். நான் பொய் சொல்லலாம் அந்த இடத்துல. இதுமாரி சில இடங்களில் பொய்கள் வந்து நன்மை பயக்குமானால், நல்லவர்களுக்கு நன்மை பயக்குமானால், தீயவர்களுக்கு கயவர்களுக்கு இல்லை பயக்குமானால் அது சொல்வதில் தவறே இல்லை. அதனால் அதையும் பாருங்கள். கூடுமான வரைக்கும் உங்களுடைய அறிவை பயன்படுத்துங்கள், ஆற்றலை பயன்படுத்துங்கள், குறிப்பாக ஆரோக்கியமாக இருங்கள். ஏன்னால் நம்மை சுற்றி நண்பர்கள் இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு துரோகிகள் தான் என்பதை, அதாவது பெட்ராயல்னு சொல்லுவோம், துரோகிகள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். ரீசெண்டாக ஆனந்தவிடன் புத்தகத்தில் படித்த நல்ல வார்த்தை அது. அதாவது எனிமீஸ் வந்து துரோகம் வந்து எனிமி பண்ணலை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு அந்த வார்த்தை வந்து என்ன. அதனால் உண்மைதான், நமக்கு எதிரியை கூட நம்ம இனம் கண்டுடலாம், ஆனால் துரோகியை இனம் கல்லவே முடியாது. அதுமாரி எதிரியை மன்னித்து விடலாம், துரோகியை மன்னித்து விட முடியாது, அவங்கள விட்டு போகவும் முடியாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறது நிழல் மாதிரி. ஏன்னா காலம் அப்படி. ஒருத்தங்க பளிச்சுன்னு வெள்ளை சட்டை போட்டு போனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு பொறுக்க மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாத இடங்களில் பேச வேண்டாம், பேச வேண்டிய இடங்களில் பேசுங்க. கடினமாக உழைக்கிறதுல தப்பு இல்லை, அது அந்த காலம். இப்போ வந்து ஸ்மார்ட்டாக உழைக்கணும். கடின உழைப்பு வேறு, ஸ்மார்ட் ஒர்க் வேறு. கடின உழைப்புங்கிறது மாங்கன்னு வேலை செய்கிறது உடல் உழைப்பால். ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது அறிவை பயன்படுத்தி தந்திரமாக வேலை செய்து பிழைப்பை ஓட்டிக்கொள்ளுது. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்குங்க. ஸோ அது மாதிரி உழைச்ச காசை உங்களுக்கு என்று, பிற்காலத்தில் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு என்று, மனைவின்னு இந்த இடத்துல சொல்லும்போது அண்டர்லைன் பண்ணிங்க, நல்ல குடும்பத்து இல்லார். அதாவது கணவனையும் குழந்தையையும் தன் குழந்தைக்கு வரக்கூடிய மருமகளையும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, புகுந்த வீடு பிறந்த வீடு இரண்டையும் பேலன்ஸாக வைத்துக்கொண்டு வழிநடத்தக்கூடிய தர்ம பத்தினிகளுக்கு பெயர் தான் இல்லா. அதனால் மனைவினா எல்லாரும் மனைவி ஆகிட முடியாது சார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும், மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். மன்மதலையில கமலஹாசன் அவர்கள் பாடுவார். ஸோ மனைவி அமைகிறது இறைவன் கொடுத்த வரும். ஏன்னா ஒரு மனைவிங்கிறவங்க எப்படி இருக்குன்னா, பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பாலமாக அமைய வேண்டும். தன் பிறந்த வீட்டை மட்டும் பாட்டுக்கொண்டு தன் கணவன் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவது, அவர்களை துன்பக் கடலில் ஆழ்த்துவது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னா அறிவை பயன்படுத்துங்கள். கூடுமானவரை அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த எபிசோடில் மறுபடியும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. பட்டனை அழுத்த போகிறீங்க, திரைவகலத்திலே தெருவுக்கு துணுக்கு தோணுன்னு இருக்கு. ஓட்டால் ஏதாவது ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி சப்ஸ்கிரைப் வந்தால் ஏதோ எனக்கும் 4 காசை வரப்போகுது. அதுமாரி மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் எடுக்கிறேன், ஆஃப்லைனில் ஆன்லைனில் சொன்னேன். 10,000 rupees தான் ஃபீஸுன்னு சொன்னேன். எல்லா டீட்டெயிலும் ஏற்கனவே அனுப்பிச்சேன். என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும். யாரும் இது வரைக்கும் வரல. எங்கெங்கேயோ இன்ஸ்டியூட்டில் போய் 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து கற்றுப்பீங்க. என்கிட்ட ஒரு 10,000 கொடுத்து கற்றுண்டா என்ன உங்களுக்கு? எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது nowadays வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் டு த ஃப்ரெஷர்ஸ் அண்டு ஆஃபீஸ் கோயர்ஸ். மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. மெட்டல் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் தான். எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் இப்போல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கேட்குறான். மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டு எம்பிஏல அது ஒரு சப்ஜெக்ட். மெட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனி சப்ஜெக்டே இருக்குது. கரஸ்பாண்ட் கோர்ஸ்லையும் இருக்குது, ரெகுலர்லையும் இருக்குது. பிஜி டிப்ளமா இன்வென்ட். அதனால் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி, அது இது நிறையா இருக்குது.
ஸோ அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். சொல்ல வேண்டிய இடங்களிலே உண்மையை சொல்லுவோம். சொல்ல வேண்டிய இடம் இல்லாத இடத்திலே உண்மையை சொல்வதை விட மௌனமாக இருப்பது நல்லது. பாருங்கள், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிற கம்பெனி உங்களுக்கு சாதகமாக, குறிப்பாக நீங்கள் அபாய கட்டத்தில் இருக்கும்போது உதவுவதாக இருக்கக்கூடியதாக பார்த்துங்க. ஏன்னா டிடிகே சிக்னான்னு ஒரு கம்பெனி இருந்தது, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்து நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன். என் மனைவி அப்போலோவில் சேர்க்கும் போது அவங்க பொண்ணு கொடுக்கல. அதெல்லாம் நிறையா வரைக்கும் போச்சு. அதனால் எந்த கம்பெனிங்கிறத தீவிரமாக பார்த்து அலசி ஆராய்ந்து உங்களுடைய முகவர்களை நல்ல முகவர்களாக படுத்தி இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. அரசாங்க இன்சூரன்ஸையும் வாங்கிக்கிங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் மாதம் உங்களுக்கு உங்கள் மனைவிக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வைங்க. அந்த பணம் எந்த சூழ்நிலையிலையும் செலவாகாமல் பார்த்துக்குங்க. அது பையனுடைய கல்யாணமாக இருந்தால், பையனுடைய மேல் படிப்பாக இருந்தால், எதுக்குமே அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. அந்த பணங்கிறது நீங்கள் எப்போ வேலையை விட்டு நிற்கிறீங்களோ, 58 வயசுலேயோ 60 வயசுலேயோ உங்களால் முடியல, வேலைக்கு போக முடியலங்கும் போது அதுக்கப்புறம் அந்த பணம் உங்களுக்கு சோறு கொடுக்கும். ஓப்பனாக சொல்லப்போனால் இன்றைக்கி எனக்கு என்ன தெரியுமா சாப்பாடு போடுறது, எனக்கு என் மனைவிக்கும் சாப்பாடு அன்றாட செலவுகளுக்கெல்லாம் நாங்கள் கட்டிய வீடு தான். அந்த வீட்டை எப்பயோ விற்றுட்டோம். 2022 பிப்ரவரியிலே விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் விற்றோங்கிறதெல்லாம் வேண்டாம், என் மனைவி படுக்க மற்ற செலவுகளுக்காக விற்று. அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வருமானம் தான் இன்னைய வரைக்கும் ஏதோ எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கொள்ள உதவியாக இருக்கிறது. அதனால் பிறந்தவர்கள் என்னிடம் பிறந்தவர்கள் என்னை காப்பாற்றவில்லை என்றாலும், நாங்கள் கல், மண், சிமெண்ட், ஜல்லி, தண்ணீர் போட்டு கட்டிய என் மனைவி கட்டிய அந்த வீடு தான் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உடம்புல பிராணவாயு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நமக்கு தேவை. மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் எல்லாமே தேவை தான். எதையுமே வேண்டான்னு ஒதுக்க முடியாது. சும்மா சொல்லலாம், கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டன்னு. அதெல்லாம் பேச்சுக்கு தான். குளிச்சுட்டு குடிக்கலாம், ஆனால் கந்தையானாலும் கசக்கி கட்டலாம் முடியாது. இப்போ அயன் பண்ணாத யார் சட்டம் போடுறா? அதனால் சிலது கஸ்டம்ஸ் ஆயிடுச்சு. CUSTOM கஸ்டம்ஸ்னால் இதெல்லாம் மேண்டேட்டரின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் அயன் பண்ணால் சட்டை போட்டால், இப்போல்லாம் அயன் பண்ணி தான் போடக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. 10 ரூபா அயனிங்க்கு போகிறது. டீ போனால் 12 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா. அதனால் எதுவுமே காசு இல்லாத நடக்காது சார். எதுவுமே தேங்காய் முடிக்க சரி பண்ண முடியாது. உங்களுக்குன்னு தயவு செஞ்சு சேர்த்து வச்சிங்க சார். இது வாழ்க்கையில் நான் அடிபட்டதுனால சொல்கிறேன். இது ஃபுல் எலிஜிபிலிட்டி எனக்கு இருக்குது, உரிமை இருக்குது. கண்ணதாசன் சொல்வார், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக நான் வாழ்ந்தேன். அதனால் நான் இப்படியெல்லாம் வாழக்கூடாது நீங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு அருகதை இருக்குங்க. ரொம்ப நல்ல கவிஞர், நல்ல அறிவாளி. காலக்கணிதம்னு ஒரு புத்தகம் அவரே போட்டார் பாடல்கள். அதனால் எனக்கு என்றும் அழிவில்லைன்னு சொன்னார். அதனால் கண்ணதாசன் இன்னைக்கு இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் போனாலும் அவருடைய பாடல்கள், அவருடைய பெயரும் இந்த உலகம் போற்றி புகழும். ஒரு பாடல்கள் அவ்வளோ அருமையான பாடல்கள். அலட்சியமாக அசால்ட்டாக எழுதுறது அவர் எழுதுறது இல்லை, அவருடைய உதவியாளர் ராம கண்ணப்பன் தான் எழுதுவார். அதேமாரி வார்த்தைகள் பிரபாகமாக ஒழுகி வரும். உக்கரைகள் நீர்வீழ்ச்சி மாதிரி, நயகாரா மாதிரி விழும். அவர் ஷார்ட் ஹேண்டில் குறிப்பு எடுத்து கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் கவிஞர் அப்படின்னா அது கண்ணதாசன் தான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாரும். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதனால் அப்பேற்பட்ட மனிதனுக்கே வாழ்க்கையில் நிறைய சர்க்கிள்கள் வந்தது. அதனால் இந்த தில்லைக்கு வர்றது ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. அதனால் உஷாராக இருங்க. உஷாரையா, உஷாரே, ஓரஞ்சாரு உஷாரு, அண்ணன் தம்பி அக்கா மாதிரி எல்லாரும் உஷாரு. மாதிரி வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் அலர்ட்டாக தான் இருக்கணும். அலர்ட் அனுபவம் தான். இப்போல்லாம் நீங்கள் வெகுலியெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சிங்க, உங்கள் தலையில் மிளகாய் அரைக்கப்படும். உங்கள் கண் முன்னாடியே உங்களுடைய கிட்னிகள் பறிக்கப்படும். ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் ப்ளீஸ் தர்ம சிந்தனையுடன் வாழுங்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடன் இருங்கள். நீங்கள் உதவி செய்ய முடியாட்டாலும் மனப்பான்மையுடன் இருங்கள். உங்கள் கடவுள் எதுவோ அதை இடைவிடாமல் தொழுகையில் ஈடுபடுங்கள். அதுக்காக ஃபுல்லாக பண்டாரமாக விபூதி பூசிட்டு இருக்கல 5 நிமிஷம் பக்தி செலுத்தினா கூட அந்த 5 நிமிஷம் மனசார எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பண்ணுங்கள். ஏன்னா கடவுள் நம்ம முன்னாடி வருவார்லாம் சொல்ல முடியாது சார். அடுத்தவன் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்கிறான் பாருங்க, அந்த மனிதன் தான் கடவுள், வேறு எதுவும் கிடையாது. திருப்பதி வெங்கடாஜலபதியோ பழனி முருகனோ நம்ம கடவுள்னு சொல்லிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். அவர்கள் யார் மூலியமாக வருகிறார்கள்? நாம் கஷ்டப்படும் போது நமக்கு யாராவது உதவி செய்வோம். அவன் தான் பழனி முருகன், அவன் தான் திருப்பதி ஏழுமலையான். அதனால தான் சொல்கிறேன், ஏழுமலை இப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் NT ராமாராவ் வேஷம் போட்டு வந்த மாதிரி வர முடியாது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். இன்னல் படும் பொழுது உதவி செய்பவரே கடவுள். அந்த கடவுள் ஏழுமலையானா இருக்கலாம், திருப்பதி ஏழுமலை, பழனி முருகனாக. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லோரும் என்புற்றிருக்க வேறொன்றும் அறியேன் பராபரமென தாயுமானவர் சொன்னது மாதிரி தான் நானும் சொல்கிறேன். அடுத்த ஒரு எபிசோடில் மறுபடியும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளம்.